அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கட்டமைப்பு, வாக்குகளை கொண்டு சேர்ப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், தமிழ்நாடு முழுதும் அவர்கள் உருவாக்கப்பட்ட வாக்குச்சாவடியுடைய முகவர்களுடைய மாநாடு, அவர்களுடைய டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்கிற விஷயம், அவர் தொகுதி வாரியாக பூத்து வாரியாக அவங்க நடத்துகிற ஒரு சயின்டிஃபிக்கான முறைகள், இந்த தொடர்ச்சியான இந்த செயல்பாட்டு முறைகள், இந்த கட்சி கட்டமைப்புகள் தங்களுடைய வாக்குகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக எடுக்கிற முயற்சிகளுக்கு ஈடான தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இல்லை. அதுதான் ஏற்கனவே தன்னுடைய பணியை துவங்கி ரொம்ப வலிமையான ஒரு கட்டமைப்பில் இயங்கிட்டு இருக்கிறப்ப, ஏற்கனவே இதுக்கு எதிர்த்து போட்டுகின்ற கட்சிகள்லாம் இந்த அளவுக்கு வாக்குகளை கொண்டு வந்து சேர்ப்பதிலையும் அது வெற்றியை நோக்கி கொண்டு செல்வதிலுமான களப்பணியில் எந்த அளவு நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, விஜய்களால் நிறுத்தப்படுகின்ற அந்த வேட்பாளர்கள் அவங்க யாருமே விஜய் ரசிகர் மன்றத்தை சார்ந்த முக்கிய ஒரு புள்ளிகள் தான் இங்கே களத்துக்கு இறங்க போகிறாங்க. அவங்க அன்றைக்கு தொகுதியில் ஒரு பிரபலமான ஒரு முகங்களாக, ஏற்கனவே அரசியல் களத்தில் அறியப்பட்டவர்களாக அவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ தேர்தல் அரசியலுடைய பயிற்சி எதுவும் இல்லாமல் இதில் தேமுதிக வந்தப்பவும் அந்த ஒரு சிக்கல் வந்தது. அது பெரும்பாலானவர்கள் ரசிகர் மன்றத்திலேருந்து வருவாங்க. அவங்க ஒரு கடைமட்ட ஒரு சினிமா தியேட்டரில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஆட்டோ ஓட்டுறவங்களாக இருப்பாங்க, தினக்கூலி வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க. அப்படிலாம் ஒரு செக்ஷன் அடித்தட்டு ஆட்கள் அதிகாரம் பெற்று வேட்பாளர் அளவுக்கு வந்தாங்க. புதுசாக ஒரு கட்சி வருகிற போது ஊரில் நிறைய பணம் வச்சுட்டு ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவர், வட்டி தொழில் பண்ணுறவர், கிரானைட் நடத்துகிறவர், குவாரி வச்சுருக்கிறவர், காலேஜ் நடத்துகிறவர், பணம் வச்சுருக்கிறவங்க, இரண்டு பெரிய கட்சிகளில் நமக்கு ஸ்பேஸ் கிடையாது. டிஎம்கேக்கு போனால் அங்கே குறிப்பிட்ட அமைச்சர் செல்வாக்கு இருக்குது, அல்லது அதிமுகவுக்கு போனால் அங்கே இன்னாருடைய செல்வாக்கு இருக்குது, நமக்கு ஸ்பேஸ் இல்லை, அரசியல் நமக்கு ஒரு அடையாளம் வேணும்னா ஒரு புதிய கட்சிக்கு போகலாம். அப்படி வரக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியானவங்க காசு இருக்கிறதுனால வேட்பாளர் ஆகிற வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. காசு இருக்கிறவங்க வேட்பாளராக இருக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறத விஜய் கட்சியை உணர்ந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தில் பார்க்க. ஏன்னா விஜய் கட்சியில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டப்போ என்ன குற்றச்சாட்டு வந்ததுன்னு சொன்னால், காலங்காலமாக விஜய் ரசிகர் மன்றத்தில் நாங்கள் போஸ்டர் ஒட்டி விளம்பரப்படுத்தி எல்லாம் செஞ்சோம். ஆனால் பொறுப்பாளராக போடுறவங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் வசதியானவங்களை கொண்டு பொறுப்பாளராக போடுறாங்க இந்த கட்சிக்குள்ளே ஒரு புகைச்சல் ஏற்பட்டு வெடித்து கிளம்பியதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர்கள், அதாவது இப்போ ஒரு பதவி சுகத்துக்காக, ஆதாயத்திற்காக, தங்கள்கிட்ட பணபலம் இருக்கிறது என்பதற்காக விஜய் ரசிகர்களான போர்வையில் களத்தில் அவர்கள் நிற்கின்ற போது, விஜயினுடைய உண்மையான ரசிகர்களாக ஃபாலோவர்ஸாக இருக்கிறவங்க அந்த கேண்டிடேட்டை பார்த்து அந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது உள்ளூர் மட்டத்தில் எழுதுகிற ஒரு கேள்வி தானே. அது விஜய்க்கு ஒரு மைனஸாக தான் இருக்கும். அந்த ஓட்டுகளை கொண்டு சேர்க்கறது அவருக்கு ஒரு மைனஸ் தான் அந்த கட்சி உருவாக்கும்.